சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைய முயன்ற 6 கைது. தடுத்து வைப்பு சட்டவிரோதம், உயர்நீதிமன்றத்தில் பிள்ளையான் மனு. குமுதினி படுகொலை நினைவேந்தல் ஸ்ரீதரன் தலைமையில் அனுஷ்டிப்பு. ஆனையிரவில் தொடரும் போராட்டம், பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடில்லை, விமல் ரத்நாயக்க பகிரங்கம். கொள்கலன் விடுவிப்பு மோசடி, அனுர தரப்பு மீது விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. நல்லூரில் உள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை. ஸ்ரீலங்கா ராணுவத்தின் முக்கிய புள்ளிக்கு எதிராக பாயப்போகும் பிரித்தானிய தடை. கையிட்டு பிகாரைக்கு எதிராக போராடுபவர்கள் அடிப்படைவாத குழுவினராம், விமல் வீரவன்ச தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறை கடல் பகுதியில் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்ற 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 சிறுமிகள் மற்றும் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். மற்ற 2 வல்வெட்டித்துறையைச் சேர்ந்தவர்கள் எனவும் இவர்கள் சம்பந்தப்பட்ட குழுவை அழைத்து வர இந்த நாட்டிலிருந்து படகில் சென்றவர்கள். மேலும் விசாரணையில் மற்ற 4 இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமாக பயணம் செய்த ஒரு குழு என்பதும் அங்குள்ள இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் வைத்து மீண்டும் நாட்டுக்குள் நுழைய முயன்ற போது அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வுத்துறை எடுத்த முடிவு தனது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புள்ளியான் எனப்படும் சிவினேசதுரை சந்திரகாந்தன் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குற்றப்புலனாய்வுத்துறையின் விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்த்தன, குற்றப்புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சர் இமேச முத்துமால, பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய, பாதுகாப்பு அமைச்சர் அனுகுமார் திசாநாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 8 தனது கட்சியின் அமைப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது குற்றப்புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு வந்து மட்டக்களப்பு பகுதியில் தன்னை கைது செய்ததாக மனுதாரர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக நான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறும் மனுதாரர் குற்றப்புலனாய்வுத்துறையில் தூங்குவதற்கு கூட தனக்கு போதுமான வசதிகள் இல்லை என தெரிவித்தார். மேலும் சட்டத்தரணிகளை சந்திக்க போதுமான வாய்ப்பு தனக்கு இல்லை என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறையில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் தனது அரசியல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மனுவில் சுட்டிக்காட்டுகிறார். எந்த ஒரு நியாயமான காரணமும் இல்லாமல் குற்றப்புலனாய்வுத்துறை தன்னை கைது செய்து தடுத்து வைத்து தனது அடிப்படை மனித உரிமை மீறுவதாகவும் தன்னை தடுத்து வைக்க பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை செல்லாதாக்கும் தீர்ப்பை பிறப்பிக்க வேண்டுமென்றும் மனுதாரர் உயர்நீதிமன்றத்தை கோரினார். மேலும் தனது சட்டத்திறனிகளை அணுகுவதை தடுப்பதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரியும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியும் பிள்ளையான் தனது சட்டத்திறனிகள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கிளிநொச்சி ஆணையிரவு உப்புள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. கிளிநொச்சி ஆணையிரவு உப்பளத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக கிளிநொச்சி ஆணையிரவு உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஆணையிரவு உப்பளத்தின் முன்பாக முன்னெடுத்தனர். இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்ந்த ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தெரிவித்துள்ளார். வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்துக்கு எவ்வித அவசியமும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது ஜனநாயக விரோதமானது என தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையின் மேஜராக ட்ரோய் பல்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொள்கலன் விடுவிப்பு மோசடியில் கிடைக்கப்பெற்ற பணம் எவ்வளவு என்பது தொடர்பில் கேள்வி எழுவதாகவும் அதில் கிடைக்கப்பெற்ற லாபம் அனுரகுமாரவுக்கு அல்லது வசந்த சமரசிங்கவுக்கா சென்றடைந்தது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார்.
தேசிய சுதந்திர முன்னணி கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அரிசி இறக்குமதியிலும் தற்போதைய அரசாங்கம் மோசடி செய்துள்ளனர். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கு 60 ரூபாய் வரி அறவிட்டால் இறக்குமதி செய்பவருக்கு எந்தளவு லாபம் மீதமாகிறது? அந்த லாபத்தை 2ஆக பிரித்து இங்கு அனுப்புகிறார்கள். அனுரகுமாரவுக்கா அல்லது வசந்த சமரசிங்கவுக்கா? கொள்கலன் விடுவிப்பு மோசடியில் கிடைக்கப்பெற்ற பணம் இவ்வளவு என யாருக்கும் தெரியாது. அண்மை காலத்தில் இடம்பெற்ற பாரிய பண மோசடி இதுவாகும். மற்றவர்களின் குறைகளை தேடிக்கொண்டும் கதைத்து கொண்டும் இருக்க கிணற்றடியில் கலந்துரையாடும் ஒரு அரசாங்கமாகும். இதை தவிர 7 மாதங்களில் இவர்கள் எதை செய்திருக்கிறார்கள் என கேட்கிறேன். அதனால் மக்கள் இவர்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்தே வாக்களித்தார்கள். வணங்கப்போன விகாரை தலையில் இடிந்து விழுந்தால் ஏற்படுகின்ற கோபம் வேறு ஒரு இடத்தில் இடிந்து விழுவதை விட அதிகமாகும். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகமான சபைகளுக்கு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை. இந்த நிலையில் யார் ஆட்சி செய்தாலும் அவர்களுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது. அதனால் அவ்வாறான சபைகளும் ஆளும் அரசாங்கம் ஆட்சி செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் ஆதரவளிக்கப் போவதில்லை. அதே நேரம் எதிர்க்கட்சியில் ஏதாவது கட்சி ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நிபந்தனையுடன் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் என தெரிவித்தார். பெரும்பான்மை இல்லாத இடங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிரூபிப்பதற்கு தனது கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். சில உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கு தனது கட்சியுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அது தவறல்ல என்றும் தற்போதுள்ள தேர்தல் முறையின்படி அது ஜனநாயகம் என்றும் யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத இடங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு தானும் தனது கட்சியும் தற்போது கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை உட்பட யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத நிறுவனங்களின் அதிகாரத்தை நிறுவுவதற்கான கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் நல்லூர் ஆலயத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவகத்திற்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நேற்றைய தினம் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டது. நல்லூர் ஆலயத்தின் சூழமைவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் எமக்கு முறையிட்டு வருகிறார்கள். சைவ மக்களின் ஆன்மீக உளவியலுக்கு இடையூறை ஏற்படுத்தும் குறித்த மாமிச உணவகத்தில் மாமிச உணவு தயாரிக்கும் செயற்பாடுகளுக்கு முற்றாக தடை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் தமக்கு உரமானியம், விவசாய உள்ளீடுகளுக்கான மானியம் போன்றவை வழங்கப்பட்டதாகவும் இன்று எவ்விதமான மானியங்களும் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி விவசாயிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று பத்தமேனி பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. விவசாயிகள் தமது விவசாய நடவடிக்கையின் போது எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினரிடம் இதன் போது எடுத்துரைத்தனர். அத்துடன் வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகள் கிருமி நாசினிகள் தரமற்றவை என்றும் இதனால் தமது உற்பத்திகளில் பாரிய மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடுவதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக வெங்காய உற்பத்தி, உருளைக்கிழங்கு உற்பத்திகளின் போது விளைச்சலை பெறுகின்ற காலத்தில் அரசாங்கம் தடைகளின்றி வெளிநாடுகளில் இருந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றனவற்றை இறக்குமதி செய்வதாகவும் இதனால் தமது உற்பத்திக்கு கேள்விகளற்று போய்விடுகிறது எனவும் தெரிவித்தனர். எனவே இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் எடுத்துரைக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சிவஞானம் ஸ்ரீதரன், விவசாயிகளின் உற்பத்திகள் பாதிப்படைவது போல் கடல் வளங்களும் வெளிநாட்டு இந்திய கடற்தொழிலாளர்களால் அளிக்கப்படுகிறது. இது உங்கள் உற்பத்திகளுக்கு கேள்விகளாக்கி போகிறது. வெளிநாட்டு உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் உற்பத்திகள் தேங்கி அழிவடைந்து செல்கிறது. குறித்த விடயங்கள் பற்றி நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எடுத்துரைப்பேன். இவ்வாறுதான் கிளிநொச்சி விவசாயிகளின் பிரச்சினை தொடர்பில் விவசாய அமைச்சரிடம் கேள்வி நேரத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் 2 வாரங்களில் பதிலளிப்பதாக சபையில் வைத்து கூறி இன்று 2 மாதங்களை கடந்துவிட்டது. ஆனால் இதுவரை அமைச்சரவை பதில் தரவில்லை என தெரிவித்தார். கடுமையான போர்க்கால மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்காக ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல் கமல் குணரத்னவிற்கு பிரித்தானிய தடை விதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. குறித்த பரிந்துரையானது சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தினால் பிரித்தானிய வெளியுறவு, கமன்வெல்த் மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ITAP என்பது 2013 முதல் இலங்கை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் செயல்பட்டு வரும் ஒரு சுயாதீனமான சர்வதேச லாப நோக்கமற்ற அமைப்பாகும். ITAP அமைப்பின் குழுவில் சர்வதேச வழக்கறிஞர்கள், நிபுணர்கள், புலனாய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்கள் கூட்டாக ஆவணப்படுத்தும் அதிர்ச்சி நிபுணர்கள் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற இராணுவ ஜெனரல் கமல் குணரத்ன இராணுவத்தில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு வகையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக ITAP அமைப்பு சுட்டிக்காட்டியது. அதன்படி கமல் குணரத்னவின் குற்றங்களை குறித்த அமைப்பு 3 கட்டங்களாக வேறுபடுத்தி பிரித்தானியாவுக்கு எடுத்து காட்டியுள்ளது. 6வது கஜபா படையின் தளபதியாக இருந்தபோது 1995 ஆண்டு ஆபரேஷன்
ரிவிரேசாவின் போது தன்னிச்சையான தடுப்பு காவல், சித்திரவதை, பாலியல் வன்முறை உட்பட கட்டாயமாக காணாமல் போதல்கள் மற்றும் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள் வழங்கியமை, இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதி கட்டத்தில் 53வது படைப்பிரிவின் தளபதியாக இருந்தபோது பொதுமக்கள் மற்றும் சரணடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் சட்டவிரோதமாக கொன்றமை, நவம்பர் 2009 முதல் 2010 வரை வன்னி பாதுகாப்பு படை தலைமையகத்தின் தளபதியாகவும் வடக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்தோர் முகாம்களுக்கான தகுதி வாய்ந்த அதிகாரியாகவும் இருந்தபோது தன்னிச்சையான தடுப்பு காவல், சித்திரவதை, பாலியல் வன்முறை உட்பட கட்டாயமாக காணாமல் போதல்கள் மற்றும் நீதிக்கு புறம்பான மரண தண்டனைகள் வழங்கியமை ஆகிய 3 குற்றங்கள் சுமத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு பின்னணியில் கமல் குணரத்ன மீதான தடைகளுக்கு அனுமதி அளிப்பது மனித உரிமைகள் கடுமையான மீறல்களை தடுத்து பொறுப்பு கூற வைப்பதற்கான பிரித்தானியாவின் மனித உரிமை தடைகள் திட்டத்தின் நோக்கங்களை நிறைவேற்றும் என ITJP அமைப்பு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் பௌத்த விகாரைக்கு எதிராக போராடுபவர்கள் அடிப்படைவாத குழுவினர். அவர்கள் ஏன் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக இடம்பெறும் போராட்டங்கள் பௌத்த தர்மம் மீதான தாக்குதல் ஆகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பௌத்த சாசனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் உச்சகட்டமாக பெசாக் போயா தினத்தன்று யாழ் திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் மத அடிப்படைவாத குழு அடாவடியில் ஈடுபட்டுள்ளது. வழிபாட்டுக்கு சென்ற பௌத்தர்கள் உள்ளே செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளனர். போலீசார் இருந்தும் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டனர். அதாவது அடிப்படைவாதிகளுக்கு தற்போது புத்துயிர் வந்துள்ளது. இந்த அரசாங்கம் தமக்கு எதையும் செய்யாது என துணிவில் அடிப்படைவாதிகள் செயற்பட ஆரம்பித்துள்ளார்கள் என தெரிவித்தார். ஊழல்களையும் மோசடிகளையும் தடுப்பதற்கு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் அமைச்சு மட்டத்திலான புலனாய்வு பிரிவுகளை ஏற்படுத்த ஜனாதிபதி அனுர அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதியால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மாகாணங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளில் அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பிலான சவால்கள் குறித்து இந்த கலந்துரையாடல் ஆராயப்பட்டதுடன் அவற்றுக்கு ஜனாதிபதியால் தீர்வுகளும் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட 3 மடங்கு நிதி மாகாண சபைகளுக்கு பகிரப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.